பாருங்க செல்லம், இப்போ தேங்காய் சட்னி அரைக்க போகிறேன். அதுக்கு தேங்காய் 2 பச்சை மிளகா, இஞ்சி 2 துண்டு, சின்ன துண்டு தான், பூண்டு 2 பல், நாட்டு வெங்காயம் 4-5 பீஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். அவ்வளோதான். கொத்தமல்லி கருவேப்பிலை கீழே போட்டுடுறாங்க சட்னியில் தாளிச்சோம்னா, அதனால் போட்டே அரைச்சிடலான்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுக்கிறேன். உடச்சக்கலை இவ்வளோ தானே நான் பச்சைலாம் இதை மொத்தம் ஒட்டுக்க போட்டு இதெல்லாம் நல்லா அரைச்சிட்டு ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் போட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்சி மிளகாய் 2 கிள்ளி போட்டு தாளிச்சிடணும். அவ்வளோதான் தேங்காய் சட்னி. பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், சட்னி தாளிக்க போகிறேன். தாளிப்பு கரண்டி வச்சாச்சு, அது நல்லா காஞ்சிடுச்சு. கொஞ்சம் எண்ணெயும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கினேன். எண்ணெய் காஞ்சதும் இதில் கடுகு, கருவேப்பிலை, காஞ்சி மிளகா இதை இதில் போட்டுடணும். அவ்வளோதான். இது பாருங்க கொஞ்சிங்களா, ரொம்ப ஓவர் தீந்தா கருகிடும். அவ்வளோதான். இது பாருங்க, அவ்வளோதான். இதை கொஞ்சம் இதில் கொட்டிடணும். அதில் ஒரு சீக்ரெட்னா ஹோட்டல் சட்னி மாதிரி இருக்கணும்னா ஒரு சின்ன புளியாங்கொட்டை சைஸ் அளவுக்கு வெல்லம் கொஞ்சம் வைக்கணும். வச்சிட்டோம்னா டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கும். இங்கே பாருங்கள் செல்லங்களா, இன்றைக்கி நான் சண்டே ஸ்பெஷல் டிஃபனு இட்லி, வடை, சாம்பார், தேங்காய் சட்னி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போமா? பாய்.